டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு. தமிழ்நாட்டிலே மிகவும் ஆபத்தான சாலை என்று அழைக்கப்படக்கூடிய தொப்பூர் கணவாய் பகுதியில் இருக்கிறோம். இப்பயும் பாருங்கள், ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பகுதியில் பொதுவாக விபத்து நடக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துறது அடிக்கடி நம்ம டிவி நியூஸில் பார்த்துருக்கோம், செய்தித்தாள்களில் படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல விபத்து நடக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு மேடான பகுதி, அதிகமான கனரக வாகனங்கள் பயணிக்கக்கூடிய பகுதி. இந்த சாலைகளில் போகும்போது ஒவ்வொருத்தரும் சரியாய் சாலை விதிகளை புரிந்து கொண்டு சீரான வேகத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ராக்கில் அந்த வாகனத்தை ஓட்டினாங்கன்னா விபத்து இல்லாமல் போகலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள், 2 லேயராக 3 லேயராக வாகனங்கள் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ட்ராக் மாறி மாறி ஓட்டுறதை பார்க்க முடியும். இது மாதிரி போகிறதுனால தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் விபத்துகள் நடந்துருது. இந்த மாதிரி இடத்துல விபத்து நடக்காமல் பாதுகாக்கணும், இது ஒரு ஆபத்தான பகுதி என்றதை கருத்தில் கொண்டு நம்முடைய அரசாங்கமும் இந்த சாலையை அகலப்படுத்தி புதிய பாலம் கட்டிட்டு இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அரசாங்கம் எவ்வளோதான் பாலங்கள் கட்டி கொடுத்தாலும் சாலைகளை அகலப்படுத்தினாலும் வாகனத்தை ஓட்டிட்டு போகிற நாம சரியான ரோட் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டினா மட்டும்தான் விபத்து இல்லாத பயணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு.